Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரை தவிர மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 148 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25939 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 84928 பாயிண்ட்ஸில் இருக்குது, 384 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 54105 பாயிண்ட்ஸ், 312 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 41987 பாயிண்ட்ஸ், 216 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 57497 பாயிண்ட்ஸ், 415 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 404 கோடிக்கு வந்து நெட் பையஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1022 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. மோராட் இன்னைக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸும் டிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா பை தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10K வேல்யூக்கு, அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டாக் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த ஏஞ்சல் ஒன்றில் அவ்வளோத்துக்கு பை பண்ணால் இந்த டேக்ஸ் எவ்வளோ வருது, சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஸ்டாக் வாங்கினேன். ஒன்று வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், மதர்சன் சுமி ஒயரிங் லிமிடெட், டாடா மோட்டார்ஸ் இப்படி வாங்கினேன். இதில் வந்து ஐஆர்எஃப்சியில் 5, மதர்சன் சுமிங் ஒயரிங்கில் வந்து 21, டாடா மோட்டார்ஸில் 8 ஷேர் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்டிடிடி வந்து 0.76 ருபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த இந்தியன் ஐஆர்எஃப்சிக்கு அடுத்தது மதர்சன் சுமி ஒயரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடிடி வந்து 1.46 ருபீஸ் போட்டிருக்காங்க. டாடா மோட்டார்ஸுக்கு 7.77 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. அதர் சார்ஜஸ் வந்து ஐஆர்எஃப்சிக்கு 0.15 ருபீஸு, அடுத்தது மதர்சனுக்கு வந்து 0.28 ருபீஸு, டாடா மோட்டார்ஸுக்கு 0.97 ருபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லி டோட்டலாட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு 10 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்தது டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து ஒரு 0.33 ருபீஸு, சிஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி அது வந்து ஒரு 9%, 0.03 ஆட்டு வருது. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி அது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டியில் வரும், அது ஒரு 9%, அதுவும் 0.03. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து 0.32 ருபீஸு, செபி டேன் ஓவர் ஃபீஸ் வந்து 0.01 ருபீஸு, ஸ்டாம்ப் டியூட்டி 1 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் அதர் சார்ஜஸ்லாம் இல்லை. ஸோ மோராட்டு நான் அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கின சார்ஜஸ் இது தான். இது வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மன்பா ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஐபிஓ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆனது. இவங்க வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, குறிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லோனு, ஸ்மால் பிஸ்னஸ் லோனு, பர்சனல் லோன் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 23 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 25 க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஓப்பன் ஆகின ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஒரு லாட்டில் 125 ஷேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து 114 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி 114 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் பேண்டு. ஒரு லாட்டில் 125 ஷேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 150 கோடி தான் அந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஷேர் சேல் மூலமாட்டு 1,25,70,000 ஈக்விட்டி ஷேர் மூலமாட்டு இதை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் கேட்டகரியில் வந்து 10.78 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டியூஷனல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 10.63 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 33% வந்து அவங்களோட அலோகேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டாவில் வந்து பார்க்கும்போது 33% வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிட்டர்ஸுக்கு வந்து அந்த கோட்டாவில் ஒதுக்கியிருக்காங்க. மன்பா ஃபினான்ஸ் வந்து March 31 ஃபினான்ஷியல் 24 அதில் அந்த காலகட்டத்தையும் March 31 ஃபினான்ஷியல் 23 அந்த 2 காலகட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. March 31, 2024 அந்த கணக்குப்படி இவங்கள்ட்ட அசட்ஸ் வந்து 973 கோடியாக இருந்திருக்கு. 31, 2023 787 கோடியாக இருந்திருக்கு அசட்ஸ். 31 வந்து 561 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அந்த அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. அதேமாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2022 வந்து 106 கோடியாக இருந்திருக்கு. 23 133 கோடியாக இருக்குது ரெவன்யூ வந்து. அதே இது 2024 வந்து 191 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா March 2022 9.74 க்ரோஸாக இருந்திருக்கு. 23 16.58 க்ரோஸாக இருந்திருக்கு. 24 31.42 க்ரோஸாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்ஒர்க் வந்து 22 151 கோடி, 23 168 கோடி, 24 200 கோடி. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 22 138 கோடி, 23 155 கோடி, 24 162 கோடி. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது 22 394 கோடி, 23 595 கோடின்னு சொல்கிறாங்க. அதே வந்து 24 வந்து 752 கோடியாக இருக்குது டோட்டல் பாரோயிங். ஸோ அந்த கம்பெனியை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். பட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும், ஆனால் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அது வந்து மிகப்பெரிய சந்தேகம் தான். அப்ளை பண்ணுங்கள், லக் இருக்குது உங்களுக்கு, இந்த ஐபிஓ கிடைக்கும். இது வந்து மன்பா ஃபினான்ஸ் ஐபிஓ பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 க்ளோஸ் ஆகுது. அந்த இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து செப்டம்பர் 26
கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து செப்டம்பர் 27 லிஸ்டிங் டேட் செப்டம்பர் 30 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மன்பா ஃபினான்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து $10 trillion எக்கனாமியை வந்து 2032 வந்து பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கில் பார்க்கும்போது யூஎஸ் அண்ட் சைனாவை பீட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2032 இவங்க இது யார் கொடுத்த ரிப்போர்ட்னா ஐடிபிஐ கேபிட்டல் கொடுத்த ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2030 வந்து 3rd largest எக்கனாமியாட்டு உருவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லா 1.5 இயர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா $1 trillion வந்து ஆட் பண்ணிச்சுன்னா இந்த டார்கெட்டை நம்ம நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது 32% ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாட்டு மாறுறதுக்கு இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் அதெல்லாமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ மோராட்டு நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனைனா எல்லா ஸ்டேட்டும் சேம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இதை வந்து அட்டைன் பண்ண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்தது நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி எவ்வளோ அட்டைன் பண்ணாங்கன்னா 1947 2010 வரைக்கும் டைம் எடுத்திருக்கு $1 trillion ஜிடிபி அட்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது 2017 வந்து $2 trillion ஜிடிபி வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. $2 trillion ஜிடிபி வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. 2020 வந்து $3 trillion ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரலாட்டு வந்து இந்தியாவோட ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நம்ம 10 trillion ஜிடிபி வந்து 2032 அடைவோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட்டு மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை அட்டைன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம 2024 வந்து பார்த்தீங்கன்னா $4 trillion ஜிடிபி வந்து அட்டைன் பண்ணோம். டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட்ல வந்து அப்டேட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ரீஜென்ரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்தர். அது ஒரு 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேட்டன்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் ஒரு 550 கோடி வந்து ரைட் இஷ்யூ வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரைட் இஷ்யூ மூலமாட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸ் பங்கு பக்கத்தில் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன் கேட்ஜில் ஜெல்வர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லிஸ்டடான கம்பெனி. இவங்க வந்து இன்னைக்கு வந்து 10% ரேலியாக இருக்காங்க. 804 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸ்லேயே வந்து 15% கிட்ட அந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருக்குது. இவங்க வந்து நவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோர்ஸ் அதாவது அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி நவராத்திரி வந்து நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த பிஎன் கேட்ஜில் ஜெல்வர்ஸ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாக் எல்லாமே பொழிச்சிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் 5% ரேலியாக இருக்குது. சென்கோ கோல்டு 3.5% ரேலியாக இருக்குது. அதே மாதிரி தங்கமயில் வந்து 4.5% ரேலியாக இருக்குது. ஸோ இந்த கோல்டு செக்டார் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அது முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல லக். பட் இப்போ வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி கொடுத்தோன்னா அது நம்மளோட ஓன் ரிஸ்கார்டு தான் அமையும். இது மோரட் வந்து கோல்டு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோல்டு வந்து ஒரு ஆல் டைம் ஹையாட்டு 76,000 அதை வந்து டச் பண்ணிச்சு. 10 கிராம் 24 கேரட் நான் அது உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது டச் பண்ணிச்சு. ஸோ அதே சமயம் கோல்டு ஸ்டாக்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிடிடி ரூல்ஸ் வந்து அக்டோபர் 1 நடைமுறைக்கு வருது. அதில் சில டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்டோபர் 1 இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஸோ ஆப்ஷன் வந்து முன்னாடி வந்து 0.0625% இருந்துச்சு ப்ரீமியம். இப்போ அதை வந்து 0.1% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா 100 rupees ப்ரீமியம் நீங்கள் வந்து ஆப்ஷனில் செல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து முன்னாடி வந்து எவ்வளோ அந்த எஸ்டிடி டேக்ஸ் போட்டாங்கன்னா 0.0625 rupees இருந்துச்சு. இப்போ அது வந்து 0.10 rupees ஆட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி அது வந்து 0.0125% இருந்தது. இப்போ 0.02% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து 1 lakh ஒர்த்து வந்து செல் பண்ணுறீங்கன்னா அது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 12.50 rupees இருந்தது. இப்போ 20 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டி என்ன கேட்டால் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் செபி ஒரு கேஸ் ஸ்டடி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 yearsல ஃபினான்ஷியல் 22 to 24 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுறவங்க 96% ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.8 lakh crore வரைக்கும் அமௌண்ட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபாஸ்ட் 3 ஃபிசிக்கல் இயர்ஸில். நம்ம இதில் பார்க்க வேண்டியது 93% லாஸ் பண்ணுறாங்கன்னா 1 crore இன்வெஸ்டர்ஸ் வந்து
10 ட்ரேடர் இருக்காங்கன்னா அதில் 9% வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜாட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் ஒரு ஆள் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செபி கொடுத்த அப்டேட் இது. ஃபினான்ஷியல் 22 to 24 அந்த காலகட்டத்தில் இந்த 3 வருஷத்தில் ஆவரேஜாட்டு 28 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை வந்து தவிருங்க. இதில் அதிக பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. அதனால அப்படி லாஸ் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இது வரைக்கும் தொட்டு பார்த்ததே கிடையாது. ஆனால் கமெண்ட்டில் வந்து நீங்களே கேட்குறீங்க அப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி இது வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. அது ரொம்பவே தப்பு. அதை தவிர்த்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாமல் அதில் வந்து மணியை லாஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கிளில் ஃபினான்ஷியல் 22 to 23 அதாவது ஃபினான்ஷியல் 22லேருந்து ஜான்வரி 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 89% ஆஃப் த இண்டிவிஜுவல் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து தவறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனில் அம்பானியோட சன்னு தான் அன்மோல் அம்பானி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செபி 1 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த கார்ப்பரேட் லோன்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் அந்த விதிமுறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் கேஸில் தான் அந்த கார்ப்பரேட் லோன் வந்து அப்ரூவல் கொடுக்கும்போது அந்த சில விதிமுறைகளை கரெக்டாக அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ இவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் ஜென்ரல் பர்பஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இவங்க அனில் அம்பானியோட சன்னுக்கு வந்து ஒரு 1 கோடி பெனால்ட்டி. அடுத்தது வந்து கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக இருந்திருக்காரு இந்த ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில். அவருக்கு வந்து ஒரு 15 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இவங்க வந்து 45 டேஸுக்குள்ள வந்து இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி செபி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட்டில் தான் அனில் அம்பானி ப்ளஸ் வந்து ஒரு 24 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 கோடி ஃபைனும் போட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அனில் அம்பானியோட சன்னுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஓவராலாட்டு ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் ஷேர் எல்லாமே பாசிட்டிவாட்டு மேலே வந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து பிட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த குஜராத்தில் கீ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டாரிஃப் பேஸ் காம்படிட்டிவ் பிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சக்ஸஸ்ஃபுல் பிட்ராட் இருந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டா போலிங் ஸ்டேஷன் 1 KSP S1 அது வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேப்டா போலிங் ஸ்டேஷன் 3 அதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க குஜராத்தில். ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ரிலையன்ஸ் பவர் வந்து ஒரு 1525 கோடி ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் வந்து ரைஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 46.20 crore ஈக்விட்டி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 1525 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் பேஸில் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது இஷ்யூ ப்ரைஸ் வந்து 33 ரூபா செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு இந்த மண்டே க்ளோசிங்லேருந்து 13% வந்து இந்த இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் ஈக்விட்டி வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோராட்டு ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ அந்த ஈக்விட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இஷ்யூ பண்ணுறதுல 600 கோடி வந்து ப்ரொமோட்டருக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸில் 600 கோடி வந்து ப்ரொமோட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சமவர்தனா மதர்சன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு $771 மில்லியன் அந்த QIP மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 95% ஆஃப் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேர்க்யூரி லாங் ஒன்லி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் தான் குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணியிருக்காங்க. 190 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து பர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 188.85 rupees பர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடனை ரீபே பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சமவர்தனா மதர்சன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க வந்து QIP மூலமாட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த QIP மூலமாட்டு 5000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 109.16 ரூபா வந்து ஃப்ளோர் ப்ரைஸாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 இன்றைக்கி தான் அந்த குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறது 5000 கோடியிலேருந்து 7500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த QIP மூலம் மட்டும் பிளேஸ் பண்ணும் இது ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்த்தி ட்ரக்ஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸில் அன்றைக்கி கொஞ்சம் அடி விழுந்துருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க இவங்களோட மகாராஷ்டிரா தாராப்பூர் MIDC பிளாட் நம்பர் E22 அவங்களோட API மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா USFD வந்து செப்டம்பர் 12 to 20 அந்த காலகட்டத்தில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில குற்றங்களை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஆர்த்தி ட்ரக்ஸுக்கு வந்து 7 அப்சர்வேஷன் ஃபார்ம் 483 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் அந்த ஷேரை வந்து
கொஞ்சம் அடிச்சிருந்தாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வால்சோகன் டைகோன் இது சொன்ன அப்டேட்டு. வால்சோகனோட டைகோன் அப்படிங்கிற காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லான்ச் பண்ணி 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 23, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேருந்து 1,00,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வால்சோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்டு வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதாவது அமெரிக்காவில் நம்மளோட தமிழ்நாடு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனியோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் காம்படிஷனால அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இப்போ மறுபடியும் உள்ளே வராங்க. ஆக்சுவலி இப்போ இவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இடைவெளி காலகட்டத்தில் இவங்க வந்து இங்கே எக்ஸிட் பண்ணிட்டு போன இடைவெளி காலகட்டத்திலே எம்ஜி மோட்டார்ஸு, கியா மோட்டார்ஸு இப்படி ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஷேரை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து அந்த ஐசி மாடல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு பெரிய காம்படிஷன் இன்னும் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யும். ஸோ இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்டு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எம்ஆர்பிஎல் ஷேர் கொடுத்த அப்டேட்டு. மங்களூரு ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் யூனிட் வந்து கோஸ்டல் ரீஜனில் செட்டப் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு 500 tons ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஆன்வலி வந்து 2026 ஆன்வலி 500 tons ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மங்களூரு ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து இந்த ஸ்கோடா ஆட்டோ வால்சோகன் இந்த கம்பெனி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா இவங்க வந்து யூரோப் பேஸ்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கர். இவங்க வந்து இந்தியாவோட பிஸ்னஸில் ஒரு இந்த ஸ்கோடா ஆட்டோ வால்சோகனில் ஒரு 50% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஸ்கோடா ஆட்டோ வால்சோகனில் 50% ஆஃப் த ஸ்டேக் வந்து மஹேந்திரா வந்து அக்யூர் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ $1 billion $800 million $1 billion வேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசிஷன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி மஹேந்திரா ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து 50% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இந்த யூரோப்பியன் கம்பெனியான ஸ்கோடா ஆட்டோ வால்சோகன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐசி கார் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க, இவி பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இது அக்யூசிஷன் பண்ணாங்கன்னா மஹேந்திராவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும். இது வந்து மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஆல்ரெடி கொலாபரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த கொலாபரேஷனை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபின்லாண்டில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்வீடன் நாட்டில் இருக்க ஃபின்லாண்டில் வந்து டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ ஆக்சுவலி இவங்க ஃபின்லாண்டு, ஸ்வீடன், பால்டிக்ஸ் இந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த போஸ்டி அப்படிங்கிற கம்பெனியோட ஆல்ரெடி வந்து இன்ஃபோசிஸ் கொலாபரேஷனில் தான் இருந்திருக்காங்க. அந்த கொலாபரேஷனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.